ஹலோ, வெல்கம் பேக் டு மேக் யுவர் டிசைன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோலைட் தான் பார்க்க போகிறோம். ஆட்டோலைட்டில் என்னென்ன இருக்குது, ஆட்டோலைட் யூஸ் பண்ணி நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். தென் ஆட்டோலைட்டுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஆட்டோலைட்டுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட்டோலைட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபிக்மாவில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபிக்மாக்குள்ள போயிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பட்டன் கிரியேட் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க எப்படி பண்ணுவீங்க? சிம்பிளா இப்படி ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து அதுல டெக்ஸ்ட் போட்டு தான் நீங்க பட்டன் கிரியேட் பண்ணுவீங்க. அதே ஆட்டோலைட்னா நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். இப்படித்தான் நீங்க வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது கார்னர் ரெடிஸ் கொடுக்குற மாதிரி தான் கார்னர் ரெடிஸ்ல கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே சிம்பிளா ஆட்டோலைட் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா, அது நீங்க சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறீங்கன்னா, எக்ஸாம்பிள் டிசைன் அடிக்கிறீங்கன்னா இது ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோலைட் ஆயிரும். ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு நீங்க இதுல போனீங்கன்னா ஃபில்லில் போனீங்கன்னா ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும். அதுல நீங்க ஏதாச்சும் ஒரு கலர் வச்சுட்டு இப்போ கார்னர் ரெடிஸ் கொடுக்கணும்னா எப்போ போல நார்மலா இதுல போய் நீங்க கார்னர் ரெடிஸ் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். ஒரு பட்டனுக்கு ஒரு நட்டுன்னு கார்னர் ரெடிஸ் கொடுக்க ரைட் கொடுத்துக்குங்க. இது மாதிரி நீங்க ஈஸியா ஆட்டோலைட் வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோலைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட்டோலைட் போட்டீங்கன்னா ஆட்டோலைட்டுக்கு ஷார்ட்கட் ஷிஃப்ட் ஏ, ஓகேங்களா? இல்லைன்னா நீங்க இங்கேயே பாத்தீங்கன்னா ஆட்டோலைட் சிம்பிள் காட்டும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோலைட் ஆயிரும். அதாவது ஆட்டோலைட் போடாத காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் காட்டும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்க ஆட்டோலைட் போட்டுக்கலாம். ஷிஃப்ட் நீங்க ஷார்ட்கட் ஈஸியா புரிஞ்சுச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஈஸியா உங்களால ஆட்டோலைட் போட முடியும். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் ஆட்டோலைட் போட்டீங்கன்னா ஆட்டோலைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காட்டும். இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ மேல ஃப்ளோன்ல மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. நான் ஃப்ளோ உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இது வித் ஹக், இதுல பாத்தீங்கன்னா சம் டைப்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபில் கண்டெய்னர், ஃபிக்ஸ்டு வித் அதுல இருக்கும். ஃபில் கண்டெய்னர் இதுல காட்டாது, உங்களுக்கு நான் டிசைன் பண்ணும்போது ஃபில் கண்டெய்னர்னா என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். தென் இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், நம்ம ரெண்டையுமே செட் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணோம்னா ரெண்டும் ஒரே டைம்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட். நீங்க ஆட்டோலைட் போட்டீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்ல உங்களால ஒர்க் பண்ண முடியாது, இங்க இருக்கிற அலைன்மெண்ட்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். அதாவது இது எங்க வேணும் அப்படின்னு நம்மளால செட் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு வேணுமா இந்த சைடு வேணுமான்னு நம்மளால செட் பண்ணிக்க முடியும். தென் இது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது என்னன்னா இப்போ இதுல லாஸ்ட் இன் டாப், ஃபர்ஸ்ட் இன் டாப்னு இருக்கும். இது என்னன்னா உங்களுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ வீடியோ ரொம்ப டைம் ஆகும், அதனால உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சது காட்டிடுறேன். ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3 ரெக்டாங்கிள் போட்டு கிரியேட் பண்ணிடுறேன். அது எப்படின்னு உங்களுக்கு பண்ணியே காமிச்சிடுறேன். ஓகே, ஒவ்வொன்றுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுக்கு ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஒரு ரொம்ப மினிமலா இருக்குமா? ஓகே, நான் 3 கலர் செலக்ட் பண்ணிட்டு இது 3 செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஏ கொடுத்துக்கிறேன். ஆட்டோலைட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஆட்டோலைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். ஆட்டோலைட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் அலைன்மெண்ட் மாறி இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோலைட் கொடுக்கறதுக்கு முன்னாடினா 3 செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதுல போய் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இதுல போய் எனக்கு கரெக்டான இதுல இருக்கணும் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க. இதே நீங்க ஆட்டோலைட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையே இருக்காது. இப்படி இருக்கா, நான் ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டுனா ஆட்டோலைட்ல நீங்க ஈஸியா அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு வித்து வேணும், எவ்வளவு இது வேணும், அது நீங்க ஈஸியா அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆட்டோலைட்ல இது ஒரு பெனிஃபிட். அது எப்படின்னு உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் எப்படின்னு. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வித்து இதுலயே வந்துடும். இப்போ நான் முதல்ல இப்போதைக்கு இந்த ரவுண்டை இதை வச்சு சொல்லிடுறேன். இதுல போனீங்கன்னா இப்போ இது நான் மைனஸ்ல வச்சுக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டிசைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்க இது டாப்ல வேணும்னா இது மேலே கொண்டு வந்துருப்பீங்க, கண்ட்ரோல் கொடுத்துட்டு இதை வச்சு கொண்டு வந்துருப்பீங்க.
அப்படி கொண்டு வரக்கு ஈஸியான மெத்தடு இதுலேயே ஆட்டோல எயிட்லேயே இருக்கும். இந்த இதில் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் டாப் இருக்கு. இப்போ எனக்கு லாஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே டாப்ல இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம். இதே வந்து ஃபர்ஸ்ட் இன் டாப் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறலாம் டாப்ல வந்துடும், லாஸ்ட்ல இருக்கிறலாம் அண்டர்ல போயிடும். இது வந்து ஆட்டோ லைட் வச்சு நம்மளால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ லைட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2 ரெஸ்பான்சிவ் டிசைன் எப்படி கிரியேட் பண்றோம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஆட்டோ லைட் யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்றேன். தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஃப்ளோ, இதில் நீங்கள் நார்மலாக வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெர்டிகல்னா இந்த வெர்டிகல் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆயிரும், கீழே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், இப்படி வச்சிங்கன்னா ஹரிசாண்டல்ல வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல்ல வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஆட்டோ லைட்னா வந்து இன்னும் சில பேருக்கு வந்து ஆட்டோ லைட்னு என்ன எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ லைட் வச்சு நம்ம ஈஸியா வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து என்னால ரெஸ்பான்சிவ் டிசைனா கொண்டு வர முடியும் என்றது வந்து இது பாத்தீங்கன்னா என்றது வந்து 6 இப்போ கிட்டத்தட்ட 700 வித் இருக்குது. இப்போ இதை வந்து என்னால ஈஸியா வந்து இந்த நான் பண்ண டிசைன் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா, எல்லா டிசைனும் இருக்கணும், ஏன்னா சின்னதா இருக்கணும்னு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே ஒரு மொபைல் ஸ்கிரீனுக்கு வேணும்னா 360க்கு செட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சின்னதா பண்ணி வச்சுட்டு இருப்பீங்க. இதே நீங்க ஆட்டோ லைட் யூஸ் பண்ணி ரெஸ்பான்சிவ் டிசைனா பண்ணிட்டீங்கன்னா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதே வந்து உங்களுக்கு எந்த சைஸோ அந்த சைஸ்க்கான சின்னதாகும், எந்த சைஸ் பெருசாக்குறீங்களோ அந்த சைஸ்க்காக பெருசாகும். இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. நீங்க இன்டர்வியூல போனீங்கன்னா மெயினா வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் டிசைன் தெரியுமா, ஆட்டோ லைட் தெரியுமான்னு கேட்பாங்க. அங்க போய் இல்ல தெரியாதுன்னு சொன்னா இது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு ஃபிக்மா பத்தியே தெரியாத மாதிரி ஆயிரும். ஏன்னா மெயினா வந்து ஆட்டோ லைட் அண்ட் ரெஸ்பான்சிவ் வந்து நீங்க இன்டர்வியூல உங்களை எதிர்பார்ப்பாங்க. அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். ஈஸியா வந்து உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க, ரெஸ்பான்சிவா பண்ணிக்க முடியும். இதை வந்து எப்படி பண்றோம்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ஆட்டோ லைட்டுக்கு டிசைன் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து இது வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ஆட்டோ லைட் வந்து ரெஸ்பான்சிவ் ஒரு டிசைனா ஆகுறீங்கன்னா முதல்ல வந்து நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இது வந்து எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இமேஜ், இப்போ இது வந்து எத்தனை ஆட்டோ லைட் வந்து நீங்க ஒரே முட்டா செலக்ட் பண்ணி அப்ளை நம்ம பட்டனுக்கு பண்ணோம் பாத்தீங்களா, ஒரு கிரியேட் பண்ணோம் ஷிஃப்ட் ஏன் மட்டும் கொடுத்தோம், அது மாதிரி பண்ணிடக்கூடாது. அது வந்து ஆட்டோ லைட் பண்ணலாம், பட் ரெஸ்பான்சிவா பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க டிசைன் பண்ணி வச்சுட்டு இப்படி 3 செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களால் ரெஸ்பான்சிவ் டிசைனா பண்ண முடியாது. ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இதுல பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஒரு கேட்டகரியா வச்சுக்கோங்க. இமேஜ் ஒரு கேட்டகரி. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 46 இருக்கு. இப்போ இதுக்கு பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு எனக்கு ஐ கெஸ் 16 இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இதுக்கு பாத்தீங்கன்னா 16 பேசிங் இருக்கு. இதுக்குன்னு பாத்தீங்கன்னா 24 இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், 24 இருக்கு. இதனால டிஃப்ரெண்ட் கேட்டகரியா மாறுது. இது வந்து 46 இருக்கு, இது 16 இருக்கு, இது 24 இருக்கு. டிஃப்ரெண்ட் கேட்டகரியா வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரே முட்டா செலக்ட் பண்ணி நம்ம பேடிங்ல அங்க போய் கொடுத்தோம்னா ஒரே பேடிங் தான் வரும். அதனால நீங்க வந்து டிஃப்ரெண்டா பேடிங் வரக்காக இப்போ சொல்றதுக்கு உங்களுக்கு புரியாது, டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதை வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுக்கு ஒரு பேடிங்கு, இதுக்கு ஒரு பேடிங், அது மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து எத்தனை இதா பிரிக்க போறோம்னா இது ஒரு தனியா பிரிக்க போறோம், தென் இதை வந்து தனியா பிரிக்க போறோம், தென் இதை வந்து தனியா பிரிக்க போறோம். மெயின் கேட்டகரி 3, அதுக்குள்ள வந்து தனித்தனி கேட்டகரியை நம்ம பிரிக்கிற மாதிரி வரும். இந்த ரெண்டும் ஒரே சைஸா இருக்கு, அதனால இந்த ரெண்டு ஒரு கேட்டகரியா பிரிப்போம், இந்த ரெண்டு ஒரு கேட்டகரி. தென் இது வந்து சைஸ் வேற, அதனால இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, அப்புறம் இது ஒரு கேட்டகரி. தனித்தனியா கேட்டகரி பிரிப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியரா ரெஸ்பான்சிவா என்ன கிளியரா எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு நான் பெரிய ஓகே. இது வந்து என்னோட வெப்சைட் டிசைன். ஓகேங்களா? வெப்சைட் டிசைன் வந்து இதான் என்னோட வெப்சைட் டிசைனு. இதை வந்து எனக்கு வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ் மாற்றணும் அப்படிங்கிறாங்கன்னா ஈஸியா என்னால் போய் நான் இதை வந்து ஸ்மால் பண்ணேன்னா என்னால் மொபைல் ரெஸ்பான்சிவா மாற்றிக்க முடியும். அவ்வளோதான். மொபைல் ரெஸ்பான்சிவ் நான் ஈஸியா என்னால் மாற்றிட்டு வந்துட முடியும். இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து இந்த டிசைன் நம்ம வந்து இப்போ பண்ணலாம். நீங்களும் வந்து கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்போதான் ஆட்டோ லைட்ல உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிராச்ல இருந்தே எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றேன்.
நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் போய்க்குங்க. பின்ட்ரெஸ்ட் போய் எனி இமேஜ் யூ கேன் செலக்ட். ஓகே, எனக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறனால நான் இந்த இமேஜையும் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் டிசைனாக மாற்றணும். அதாவது இதே மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைனாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் சேம் மெத்தேடு தான் இதை யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனை மாற்றணும். ஆட்டோ லைட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. தென் இது பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் தாங்கனால நான் எல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு இது மட்டும் நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் வந்து கரெக்டான சைஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஆட்டோ லைட்டாக போடணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 16 பிக்சல் இருக்குது. அதனால நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே ஆட்டோ லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போது இதையுமே நான் வந்து ஒரு ஆட்டோ லைட்டாக போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லைட் இதாயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ லைட்டில் இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைடு அலைன்மெண்ட். நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் அலைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எங்கே வேணும், சென்டர் வேணுமா இல்லை எங்கே வேணும், இந்த இதில் வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு இது கொடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே வேணும்னு கொடுக்குறனோ அது வந்து அந்த இடத்துல போய்க்கு வந்துக்கும். இதுதான் வந்து அலைன்மெண்ட்டு. ஓகே, எனக்கு இதில் வந்து பேடிங் எப்படி ப்ரோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் போய் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி இதை வைக்கலாம். நம்மளால செட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் இங்கேயே போனீங்கன்னா ஒரு டாட் மாதிரி காட்டும். அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து உங்களால் செட் பண்ணிக்க முடியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அந்த டிசைனில் பார்த்தோம் 16 இருந்துச்சு, அதனால் 16 வச்சுக்கிறேன். நான் 16 வச்சிடுறேன். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா 24 இருந்துச்சு, அதனால இந்த இது நம்ம 24 பிக்சலுக்கு வச்சிடறோம். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆட்டோ லைட்டாக போட்டுக்கோங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லைட்டாக ஆயிரும். அதே மாதிரி இதில் நம்ம 24 கொடுத்துட்றோம். ஓகேவா, இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பேசிங் இருக்குதுன்னா இது வந்து 24 இருக்க மாட்டேங்குது. இதுங்க செக் பண்ணிக்கலாம். எஸ், இது வந்து 24 இருக்கு. அதனால இந்த இதுக்கும் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டு வரும்போது இது 3 ஒரே ஃப்ரேமாக செலக்ட் ஆகும். நீங்கள் வந்து இதோட சேர்த்து மட்டும் போட்டுறாதீங்க. ஒரே ஃப்ரேமாக போட்டிங்கன்னா தான் உங்களால் ரெஸ்பான்சிவ் டிசைனை கொண்டு வர முடியும். அதனால் இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதோட பேடிங் வந்து 24 கொடுத்துட்றேன். தென் நம்ம இது வந்து ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணியாச்சு. தென் இது ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி நான் காப்பி பண்ணிக்கிறேன். வந்து ஏற்கனவே டைம் ரொம்ப அதிகம் ஆகுனாலும் காப்பி பண்ணி போட்டுருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக டைப் பண்ணி எப்படி பண்ணுவீங்களோ டிசைன் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணி கேட்டுங்க. இப்போ வந்து பட்டன் எப்பவும் போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிங்க. வந்து பட்டன் பார்த்தீங்கன்னா 5 பட்டனை வந்து நானே வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. 5:30 PM கொடுத்துட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா பட்டன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். தென் இதில் வந்து ஃபில் கொடுத்தீங்கன்னா ஃபில்லில் போய் இந்த கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கலர் எந்த கலரோ அந்த கலரை இருந்துடும். ஓகே, பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் ரெடியூஸ் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐ கெஸ் 8 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 12 கொடுத்துருக்காங்க. 12 கொடுத்துக்கிறாங்க. நான் 12 கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்டோ லைட்டில் இருக்குது. நான் இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதோட கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. இதோட கலர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நான் இந்த 4 பட்டன் கிரியேட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு ஆட்டோ லைட்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லைட் ஆயிரும். இதுக்கு வந்து பேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 24 வச்சுக்கலாம். இப்போதைக்கு 24 பேடிங் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஆட்டோ லைட்டாக பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்-ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லைட். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 16 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நான் 16 கொடுத்துக்கிறேன். தென் கீழே வந்து இங்கே வந்து டிஸ்டர்னு ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துட்டு நம்ம இதோட ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஃப்ரேமாக இருக்குது. மறுக்கா ஷிஃப்ட்-ஏ கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரேம் ஆயிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து 24 கொடுத்துக்கிறேன். சரி, கேப் 24 கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு ஃப்ரேம் ஆயிடுச்சு, இது ஒரு ஃப்ரேம் ஆயிடுச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் இருக்குது. அந்த டேஷ் வந்து நீங்கள் வந்து லைன் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, இதோட சேர்த்து இந்த லைனை வந்து ஆட்டோ லைட் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த லைனுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 24 இருக்கணும்னு நினைக்கிறேன். தென் இதையுமே இந்த ஃப்ரேமையும் ஒரு ஆட்டோ லைட்டாக போட்டுக்கோங்க. கிளியராக நான் என்னென்ன பண்ணுறனோ அதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஈஸியாக வந்து ஆட்டோ லைட்டில் ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு ஒவ்வொரு நான் என்னென்ன பண்ணுறனோ அதை வந்து அப்படியே ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து இதை வந்து ஒரு ஃப்ரேம் ஆக்கிட்டோம். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோ லைட்டு இந்த இமேஜை வந்து ஜாயின் பண்ணுறோம் ஆட்டோ லைட் போட்டு. ஓகே, எனக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும் இமேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பெரிய ஃப்ரேமோட இந்த ஜாயின் பண்ணி ஷிஃப்ட்-ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லைட் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 46 இருந்துச்சு, அதில் 46 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோ லைட் கொடுத்து நம்ம கொண்டு வந்துட்டோம். தென் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டு வேணும். அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்னா நீங்கள் இந்த பெரிய ஃப்ரேம் செலக்ட் பண்ணி இதில் போய் ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்ல வந்துடும். வந்து நான் பிளாக் கலர் வச்சிடுறேன். ப்ரோ இங்கே நீங்கள் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பேடிங் வந்து 16 அதை எபோ இருக்குது, எப்படி ப்ரோ வைக்கிறேன்னு கேட்டால் இது வந்து ஈஸியாக வைக்கலாம். நீங்கள் இதை கொடுத்து பேடிங்கில் போய் 16 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிங் வந்து 16 ஆயிரும். தென் ப்ரோ எனக்கு இது உங்களுக்கு இங்கே இருக்குது அதே மாதிரி எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து இந்த சைட் பேடிங்கு, இந்த சைட் பேடிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 16 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பேடிங் ஆயிரும். இதுலேயே வந்து ப்ரோ எனக்கு ஒரு சைடு மட்டும் பேடிங் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சைடு பேடிங் கேட்டும். எந்த சைடு எந்தெந்த பேடிங் வேணும் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். வந்து பேடிங்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேடிங்கோட எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 24 வேணும், எனக்கு சைடு பேடிங் வந்து 24 வேணும்னா 24 வச்சுக்கலாம். நம்ம எனக்கு இது வந்து 24 வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது 24 வச்சுக்கலாம். இங்கே வந்து பேடிங் வேணும் அப்படின்னு நான் வச்சேன்னா இது வந்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் மட்டும் ரெஸ்பான்சிவ் ஆகுது, மித்தது எதுவுமே ரெஸ்பான்சிவ் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போது நீங்கள் இதில் போனீங்கன்னா இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஃபில் கண்டெய்னர்னு கொடுக்கணும். இப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு வித்துன்னு இருக்குது. ஃபிக்ஸ்டு வித்துன்னு என்னன்னா நான் வந்து இதே இடத்துல தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது அக்குன்னு என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்து இருக்கக்கூடிய இடம் இப்போ வந்து ஒரு உங்களுக்கு ஈஸியாக அக்குன்னு என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பட்டன் இருக்கு. இப்போ நான் இந்த பட்டனையே எக்ஸாம்பிளா சொல்லிடுறேன். இப்படி இந்த பட்டன் இருக்குன்னா இந்த பட்டன்ல வந்து இருக்கக்கூடிய இடத்த நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். அந்த இருக்கக்கூடிய இடத்துல நான் இருந்துக்கிறேன்னு அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பேடிங் வந்து உங்களுக்கு வந்து கேப் இருக்கு. ஒரு ஐ திங்க் ஒரு 6 to 8 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 8 வந்து எனக்கு வேண்டாம், நான் இது வந்து பாக்ஸுக்கு தகுந்தாப்புல இருந்துக்கிறேன்னா ஹக் கண்டெய்னர் கொடுக்கலாம். இதே வந்து நீங்க ரெஸ்பான்சிவ் மேக்ஸிமம் பண்ணணும்னா ஹக் கண்டெய்னர் சாரி ஃபில் கண்டெய்னர் தான் கொடுப்பீங்க. அதனால நீங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஃபில் கண்டெய்னர் கொடுத்துக்குங்க. ஃபில் கண்டெய்னர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபில் கண்டெய்னர். இல்லை உங்களுக்கு எது ஃபில் கண்டெய்னரோ இல்லையோ எல்லா ஃபில் கண்டெய்னராக கொடுத்துக்குங்க. ஃபில் கண்டெய்னர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட டிசைன் வந்து கீழே மேலேயும் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மட்டும் எனக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கு, எந்த இதுவுமே இல்லை. இது வந்து அதே மாதிரி போகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க இதுல வந்து ட்ராப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போயிடும். எனக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து சின்னதாகணும். அதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்றேன் எல்லாத்துக்குமே. இது பார்த்தீங்கன்னா அக்குல இருக்கு ஃபில் கண்டெய்னர். ஃபில் கண்டெய்னர் எல்லாத்துக்கும் ஃபில் கண்டெய்னரே கொடுத்துக்குங்க. எல்லாமே ஃபில் கண்டெய்னர் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து ஆட்டோ லைட் நம்ம ரெஸ்பான்சிவ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பான்சிவ் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ இது என்ன ப்ரோ இது மட்டும் நீங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது இது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு அசிங்கமா வருது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்போ ரெஸ்பான்சிவ் டிசைனுக்குங்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கு. நம்ம அந்த ஸ்டேஜுக்குள்ளதான் நம்ம ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது பண்ற கரெக்டா இருக்கும். இதுக்கு தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல போய் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வித் அண்ட் மினிமம் வித்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து இப்போ இருங்க என்னோட டிசைன் பாத்தீங்கன்னா இப்போ பண்ண டிசைன் வந்து இந்த இது முடி எனக்கு கரெக்டாக ரெஸ்பான்சிவ் ஆகுது. அதனால இந்த இடத்துல நான் மினிமம் வித்து வந்து செட் பண்ணிடணும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இது முடியுமே இந்த ஸ்டேஜ் முடி எனக்கு கரெக்டா இதாகுது. அதனால நீங்க மேக்ஸிமம் செட் பண்ணிடணும். இதே நான் இங்க மேக்ஸிமம் வித்து செட் பண்ணிட்டுனா இங்க வந்து ஏட் மேக்ஸிமம் வித்து கொடுத்துட்டுனா இங்க 703 இருக்கு. 700 செட் பண்ணிட்டுனா 700க்கு மேல என்னால் கொண்டு போக முடியாது. 703க்கு மேல என்னால் கொண்டு போக முடியாது. இதுதான் மேக்ஸிமம் வித்துங்கிறாங்க. இப்போ நீங்க இந்த பட்டனுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா இங்க வந்து அக்குல இருக்கும். இது வந்து ஃபில் கண்டெய்னர் கொடுத்துருங்க. இது வந்து இப்போ ஃபில் கண்டெய்னர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா அலைன்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 20 நிமிட்ஸ் வீடியோ போயிடுச்சு, அதனால நான் உங்களுக்கு ஈஸியாக கிளியரா சொல்லி காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டனுக்கு ஏத்தாப்புல அந்த டிசைன் போகும், கரெக்டா இருக்கும். அந்த பட்டன் வந்து போன இதுல பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே பட்டன் விட்டு வெளியே போற மாதிரி இருந்துச்சு. அதாவது எது மாதிரி இருந்துருச்சு நோட் பண்ணாதவங்களுக்கு காட்டுறேன். இங்க இந்த டிசைன் இந்த இது வந்து அப்படி இருக்கு. இந்த டிசைன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா மேலே கீழே வருது பாத்தீங்களா? அதுக்கு நீங்க இது மாதிரி செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இவ்வளவு வந்து ஆட்டோ லேஅவுட். நீங்க வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் உங்களோட டிசைன் இதே மாதிரி எடுத்து நீங்க வந்து ஆட்டோ லேஅவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து நான் ஆட்டோ லேஅவுட்லயே இப்போ வந்து ஆட்டோ லேஅவுட்னு என்னன்னு வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோல இது மாதிரி ஒரு வெப்சைட் ஹோல் வெப்சைட்டுக்கே உங்களால எப்படி ஆட்டோ லேஅவுட் பண்ணி நம்மளால பண்ண முடியும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு சிம்பிளா இந்த ஆட்டோ லேஅவுட்னு என்ன, ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்போம். நீங்க மேக்சிமம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து
இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபில் கண்டெய்னர் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். ஃபில் கண்டெய்னர் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். இன்னொன்று இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து ரேப் கண்டென்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம பண்ண டிசைனுக்கு வரல. நீங்கள் ரேப் கண்டென்ட்னு என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிட். இது வந்து இப்போ நான் ரேப் கண்டென்ட் கொடுத்தேன் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரேப் கண்டென்ட்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது ரெஸ்பான்சிவ் கரெக்ட் ஆகுதா? ரெஸ்பான்சிவ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப டைம் ஆகும். பட் டைம் ஆனாலும் நீங்கள் நீட்டாக பண்ணீங்கன்னா உங்களால் நீட்டான ரெஸ்பான்சிவ் டிசைன் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து ரேப் கண்டென்ட்னு என்னன்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து இப்போ இந்த ரேப் கண்டென்ட்டை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு நான் வந்து இதை பண்ணேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகாது. இது வந்து அங்கே இங்கேயுமே தான் இருக்கும். இதே வந்து நான் ரேப் கண்டென்ட் செட் பண்ணி கொடுத்துட்டு இது ஒன்றுனா நீங்கள் சுருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி போகும். அதான் வந்து ரேப் கண்டென்ட் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதில் வந்து ஃப்ளோனா என்னன்னு சொல்லிடுறேன். ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இப்படி இருக்கு, எனக்கு இல்லை டிசைன் வந்து இப்படி வேணும்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த சைடு போயிடும். இதான் வந்து ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி பாக்ஸாக போட்டு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, எனக்கு இந்த பாக்ஸில் கரெக்டாக வரணும் அப்படின்னு. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரினா ஒரு மொபைலுக்குள்ள இப்படி பாக்ஸாக போட்டு ஒர்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து ஸ்பேசிங்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக கிரிட் யூஸ் பண்ணுவீங்க. இதே கிரிட்டு கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை பாக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து கிரிட்டு யூஸ் பண்ணி செட் பண்ணி வச்சு பண்ணிக்கலாம். இதில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி தான். ஓகே, இவ்வளோதான் வந்து ஆட்டோலைட்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.